அப்ப அந்த ஒரு பெரிய ரூம்லயே அவர் உட்காந்துருப்பாரு, நான் இங்க உட்காந்துருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், சும்மா அவர் என்ன பண்றாரு பாக்குறதா என் வேலையை. அப்ப அவர் போன் பேசிட்டு இருக்காரு, நான் இப்படி கிராஸ் ஆகும் இப்படி பாக்குறேன், ஜோ மேம் கிட்ட அழகா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு படத்துல சில்லுன்னு ஒரு காதல்ல பார்த்தது. ரொம்ப ஜெம்மான ஒரு ஜென்டில்மேன். ஜில்லுன்னு ஒரு காதல்ல நான் வந்து ரியல் லைஃப்ல வந்து நம்ம தான் நினைப்போம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அவங்க நம்மள அணுகுமுறை பண்ற விதம் இருக்குல்ல. முடி கொட்டுறதுக்கு என்ன சார் நீங்க என்ன போடுவீங்க, இந்த ரோஸ்மேரி ஆயில் இருக்குல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா? ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கேள்வி, அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க நம்மளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட திருச்சிற்றம்பலம் பார்த்திருக்கேன், கலக்கப்பகுதியார் பார்த்திருக்கேன். எப்படி ஒரு மனுஷன் ஒரு அழகா இருக்க முடியும்? நான் அட்மையர் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. நேர்ல பார்க்கும்போது என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு ஒரு ஷூட்டுக்கு போறாருன்னா அதை எழுதுவாரு. எனக்கு அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அதான் கலைஞர், இன்னைக்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண நடிக்கிறதுக்கு அப்படின்னு செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கணும் கேட்கும் போது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் பப்பு அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். பல வருஷம் கழிச்சு பாக்குறோம். ஆஃப் கேம்ல அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டாங்க. ஸோ இப்போ ஆன் கேம்ல ஆஃப் கேம்ல நான் சொன்ன மாதிரி தான். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏன்னா அந்த யூடியூப் வீடியோ இருந்து ஆரம்பிச்சு கூச்சமே இல்லை, ராமரங்களை கலாய்ச்சு தென் மூவிஸ்ல அப்படியே படிப்படியா அவங்கள பார்த்து இப்போ விஸ்வநாதன் ஒரு போயிட்டு இருக்கு, கெரியர் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நல்ல ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க. அது எந்த மாதிரி உங்களோட அதுதான் மேபி உங்களோட உழைப்பு கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல போடுறது அப்படிங்கிறதுனால. ஸோ விஸ்வநாதன் சென்ஸ் அந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது அப்போ அதில் இருக்காரு அப்படின்னு. ஸோ ஹவ் இட் ஹேப்பன், எப்படி நடந்தது முதல்ல அதை சொல்லுங்க. எனக்கே இந்த சாங் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு நான் படத்துல இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா இல்லை, ஆக்சுவலி படம் ஒரு லென்த்தான ஒரு படம். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய படம். மெயினா த ஒன் அவர் இருக்க வேண்டிய ஒரு படம். ஸோ அப்படின்னும் போது எனக்குலாம் எடுக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ல என் லைஃப்ல சில டைம்ல நம்ம லோவா இருப்போம், அப்போ நமக்கே தெரியாம கடவுள் ஒரு மேஜிக் அனுப்புவாங்க. அந்த மாதிரி நான் லைஃப்ல ஒரு டைம்ல ஒரு லோவா இருந்த மூமெண்ட்ல வந்த ஒரு மேஜிக் கால் தான் இந்த படம். ஸோ திடீர்னு வந்துச்சு, திடீர்னு ஃபோன் அடுத்த வாரம். ஓகே, என்ன சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா சுரேஷரோட பக்கத்தில் நிற்கிறேன், ஷூட்டு. அந்த மூமெண்ட்டே எனக்கு பார்க்கும் போது ஐ ஃபீல் லைக் என்ன இந்த மனுஷன் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே எவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்போம், இவர் கூட நம்ம நிற்கிறோமா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துருக்கோம். என் ஃபோனில் ஒருத்தரோட வால்பேப்பர் இருந்திருக்குன்னா அவர் தான். 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நான் வால்பேப்பரா வச்சிருப்பேன் ஃபோன்ல. அந்த அளவுக்கு வாரணமாயிரம் நான் ஃபோன்ல ஒருத்தருடைய ஒரு ஆம்பளை படத்தோட போட்டோ நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் தான். மாதிரி சின்ன வயசுல சாமிங்கான ஒருத்தர் இப்படி இருக்காரு, அவர் கூட நம்ம நிற்கும் போது ஐ ஃபீல் லைக் அப்படியே ஃப்ரீஸ் மூமெண்ட். நான் நடிக்கும் போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா வெளியே வருது வரல செகண்டரி, இந்த மூமெண்ட் நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதா இருந்துச்சு. அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளவு ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய டைரக்டர், நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு டைரக்டர். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு டீம்ல நம்ம கடவுள் இங்க நிப்பாட்டிருக்கான்றதுக்கே நான் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஃபுல்லா தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ சூரிய சாரை பத்தி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அவர்கிட்ட ஃபன்னா அப்படி பேசுறது அப்படின்னு. இதை தாண்டி மூமெண்ட் இதாக இருக்கு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 20 days கிட்ட சொல்றீங்க உங்களோட ஸ்பாட் மூமெண்ட் அப்படிங்கிறது. நீங்க உட்காந்துருப்பீங்க, அவர் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு, திடீர்னு ஷார்ட் முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று நக்கலா அப்படி சிக்கண்டலா ஏதோ ஒன்று பண்றதா இருப்பாரு. அந்த மூமெண்ட் ஏதாவது இருக்கு சூரிய சார்? நீங்க இது கட் பண்ணிட்டாங்க. ஓகே, சீன்ல டெலிட்டட் சீனா? டெலிட்டட் ஆயிடுச்சு. அந்த கரண்ட் போயிட்டு நாங்க வருவோம்ல, கரண்ட் போயிருக்கோம், ஃபேமிலியா ஒரு இடத்துல கேதர் ஆயிருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு கேதர் ஆயிருக்கும். அப்ப டைலாக் கூட தான் நான் பேசிட்டு வரணும். மேகனா இருக்கும், மேகனா ஐ லவ் யூ மேகனா பேசிட்டு தான் வரணும். அப்ப சார் முன்னாடி நிப்பாரு, நான் பின்னாடி நிப்பேன். அது சீன்ல பண்ண சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மென்டலி நம்மனால ஏதாவது போய்விட இருக்காங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ நானும் அந்த பொண்ணு வச்சு நான் இந்த மாதிரி லவ் யூ சொல்லிக்கிறேங்க, இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ணுங்க பப்பு, ஏங்க பப்பு என்று கேட்டிருக்க சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, பவானி சொல்லிட்டாங்க. நான் அவங்கள அது சாரு கவனிச்சுட்டு இருக்காரு. நான் வந்து லவ் யூங்க டக்குன்னு திரும்பினாரு, ஷார்ட் அப்போ திரும்பிட்டு நீ லவ் யூ சொல்றதுக்கு எதுக்கு ரீடேக்லாம் எடுக்கிறேன், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னு. சொல்லியா ஜாலியா சொல்லியா அப்படின்னு. சார் நீ சொல்லு ஜாலியா சொல்லிட்டே வா, லவ் யூ சொல்லிட்டே வா. சொல்லிட்டேன் சார், நான் உங்களா சார் லவ் பண்றேன். என்னடா அந்த மாதிரி அவர் வந்து அவரா இன்வால்வ் ஆகி ஒரு கவுண்டர் எடுக்கிறது, ஒன்று பேசுறது நேச்சுரலா. அது வந்து நம்ம தான் நினைப்போம் அவங்க அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஒரு பக்கம் நிற்பாங்க.
அவங்க நம்ம கிட்ட மிங்கிளாக தான் ட்ரை பண்றாங்க. நான் நிறைய டைம் நான் வந்து பெரிய பெரிய ஹீரோஸை பத்தி சொல்லும் போது நான் யோசிப்பேன் அவங்களாம் அப்படிதான் இருந்திருப்பாங்களோ. எனக்கு அது ரியலா ஃபீல் பண்ணும்போது தெரியுது அப்படிதான் இருந்திருக்காங்க. இதை விட எனக்கு ரொம்ப கியூட்டான பிடிச்ச மூமெண்ட் என்னன்னா, சார் வந்து எப்பயுமே பவுன்சர்ஸ் ஒரு 15 பேர் இருப்பாங்க சுத்தி. அந்த 15 பேருமே அத படத்துல சொல்றீங்களா இல்ல ரியல் லைஃப்லயே சார் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஒரு ரூம்ல இருக்காருன்னா 15 பவுன்சர்ஸோட தான் அந்த ரூமே இருக்கும். ஒரு பெரிய அரண்மனையில ஒரு ரூம்னா இப்ப சார் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அந்த ரூம்ல இருப்பாங்க. நான் அவர் அட்மையர் பண்றதுக்காக என்ன பண்ணேன், அங்க இருக்க பவுன்சர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அண்ணே நான் போய் உள்ள உட்காந்துக்கிறேன். சார் நீங்க போங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த ஒரு பெரிய ரூம்லயே அவர் உட்காந்துருப்பாரு, நான் இங்க உட்காந்துருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், சும்மா அவர் என்ன பண்றாரு பாக்குறதா என் வேலையை. என்ன பண்ணுவாரு. அப்ப ஏதோ ஒரு டைம்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கால் பேசிட்டு இருந்தாரு. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், பவுன்சர்ஸ் அப்ப இல்ல, அந்த சின்ன கிடையாது. அப்ப நான் அட்மையர் பண்ணதுக்கு அடுத்த மூமெண்ட் இது. அப்போ ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு, நான் ஏதோ எதிர்ச்சியா நான் இப்படி டிராவல் ஆயிட்டேன், இப்படி போயிட்டேன், இப்படி கிராஸ் ஆகும்போது இப்படி பாக்குறேன், ஜோ மேம் கிட்ட அழகா பேசிட்டு இருக்காரு. கியூட்டா அழகா. எனக்கு அப்படியே பார்க்கும்போது ஃப்ரீஸ். நான் இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு படத்துல சில்லுன்னு ஒரு காதல்ல பார்த்தது. அதை நம்ம நேர்ல உட்காந்து ஒரு அழகா உட்காந்து கியூட்டா அந்த மாதிரி வாட் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு சொல்லி அழகா அப்படியே நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது அவரோட பர்சனல் தெரியாதனமா என் கண்ணில் பட்டுருச்சு. நான் யாருக்கிட்டுமே சொல்ல, எனக்கு மனசுக்குள்ள வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ யோசிச்சேன், அவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாரு. அவர் ரீசெண்டா ஒரு மேல சொல்லியிருப்பாரு, ரெஸ்பெக்ட் அ உமன், ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப், ரெஸ்பெக்ட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அப்ப அது ஒரு ரெஸ்பெக்ட் ஆடியன்ஸ். ஆமா ப்ரீவியஸ்ல சொல்லிருக்காங்க. சொல்லலாமான்னு யோசிச்சேன். பட் அந்த அப்போ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தானே எல்லாருக்கிட்டும் இருக்கணும். அது சொல்லலான்றதுக்காக ஒரு ஜென்டில்மேன் எப்படி பிஹேவ் பண்ணுவார்ன்றது நான் அவரை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயரா எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அந்த சீனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு நான் இப்படி கிராஸ் ஆகி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். என் மனசுக்குள்ள அப்படியே ஓடுது, எப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவங்க என்னால் அந்த ஜீர்ணிக்கவே முடியல அந்த ரியல் மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு லைஃப்லேயே சில கியூட் மூமெண்ட்ஸ்ல இதெல்லாம் நான் சொல்லுவேன். ரொம்ப ஜெம்மான ஒரு ஜென்டில்மேன். செம்ம மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறீங்க. அது இப்போ நீங்கள் சொல்கிறப்ப இப்போ எனக்கு தெரியல, அந்த மூமெண்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்போ சொல்ல மேபி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க, ஏன்னா அந்த பவுன்சர்ஸ் வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, என்கிட்ட மட்டும் கை நடுவாங்க. நான் ஜாலியாக அவர் இருக்கிற இடத்துல நான் போவேன் வருவேன் நிற்பேன், நான் ஒரு பாட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ எதிர்ச்சியாக அவர் ஏதோ ரொம்ப சீரியஸாக நின்று அவர் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியலனா கேஷ் நம்மளோட நம்ம யாரு, நம்ம ஊர் நம்மள மாதிரி பசங்கள்லாம் யாரு, என்ன நடக்குது அப்படின்னு அப்படி சும்மா கிடைக்குமா அப்படின்னு நான் பாட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் என் மனசுக்குள்ள ஃபீல் ஆச்சு, இது அப்படியே பிஜிஎம் போற ரிக 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 தான் போகுது. ஜில்லுன்னு ஒரு காதல நான் வந்து ரியல் லைஃப்ல வந்து ஒரு செகண்ட் ஃபேஸ் பண்ணது மொமெண்ட் வந்து மறக்க முடியாது. ரொம்ப ஓகே. அந்த நேஷனல் அவார்டு மேட்டர் சொன்னீங்க, அது எப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. லாஸ்ட் நாள் நாங்க ஒரு ஷூட் எடுத்தோம். சரி, பேட்ச் எடுத்தோம். அந்த பேட்ச் அப்ப பார்த்தா கரெக்டா அவருக்கு வாங்குறாங்க. அவர் வாங்குறதுக்காக ஒரு பெரிய நாங்க ஒரு கேக் வெட்டுறோம். ஸோ நான் போயிட்டு எல்லாருமே இருக்கோம். அப்ப நான் போயிட்டு சொல்றேன், சார் நேஷனல் அவார்டு தான் வாங்க முடியாது, வாங்க ஒரு கையாவது கை கொடுத்துக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துட்டு வெங்கி சாருக்கு கொடுத்தேன். ஸோ ஸ்வீட்டான ஒரு ஜெம், ரொம்ப கைண்டா. இவரெல்லாம் லக்கி பாஸ்கர் டைரக்டரா, இவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நம்ம பெருசா நினைப்போம். ரொம்ப கைண்டா, ரொம்ப காமா, தேங்க்யூ அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான ஒரு சொல் தான். ஓகே, எவ்வளவு ஷூட் போச்சு எனக்கு என் போர்ஷன் ஒரு 18 days கிட்ட, 18 நாள் கிட்ட ஹோல் பேக்கப். ஓகே, இப்போ படம் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஊட்டின்னு மாத்தி செகண்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன் ஒன்று வருது, உங்களோட என்ட்ரி வருது. உங்களுக்கு முன்னாடி பார்த்தா நாசர் சார் போயிட்டு இருக்காரு, மேத்யூ சார் வந்துட்டு இருக்காரு, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ரேம்ல ஆப்போசிட்ல வரமாட்டான்னு சொன்ன சூர்யா சார், திரும்பினா ரவீனா டண்டன் மேம், உள்ள போனா பவானி, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். அந்த மூமெண்ட்டை நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? மேஜிக் இப்ப சொல்ற பேர்லாம் சாதாரண பேர் இல்லை. ஆமா எனக்கு ஒரே ஃப்ரேம்ல இத்தனை பேரு, அதுல எங்கேயாவது நம்மனால ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா பெரிய தப்பாயிடும்ன்றக்காக பயம் தான் எனக்கு மனசுக்குள்ள ஃபுல்லாவே. இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்கள ஃப்ரீஸ் ஆகி ரசிக்கிற மூமெண்ட்டுக்கு போறதா, இல்ல நடிக்கிற மூமெண்ட்டுக்கு போறதா, டைலாக மக்கப் பண்றதா, இல்ல இதை வந்து நம்ம அனுபவிக்கிறதா, ஒரு மாதிரி ஒரு டைலூட்டான ஒரு மூமெண்ட்ல தான் நான் ஃபீல்ல இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே அதை நாங்கள் பண்ணும் போது அவங்க கொடுத்த கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம தான் நினைப்போம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அவங்க நம்மளை அணுகுமுறை பண்ற விதம் இருக்குல்ல, ரொம்ப கைண்டா, ரொம்ப லவ்வபுளா. நான் சொல்றதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ பண்ணாங்க சூர்யா சார்லாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு, நான் சார் இந்த மாதிரி நான் உங்களை என்னென்னமோ பரிமாணங்களில் பார்த்தேன், ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு ஜில்லுன்னு ஒரு காதலில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் சார் இருக்கீங்க அப்படின்னா, டே விளையாடாதா. அவ்வளோ அழகா அவங்க அதை ஜென்டலா எடுத்துக்கிற விதம், அவங்கள்ட்ட பேசுற விதம்,
ரொம்ப ரொம்ப இயல்பா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சார் முடி கொட்டுது சார், முடி கொட்டுறதுக்கு என்ன சார் நீங்க என்ன போடுவீங்க, என்ன வேணா இந்த ரோஸ்மேரி ஆயில் இருக்குல்ல, அவ்வளோ அழகா அவர் சொல்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா? ஆமாங்க. நான் அழகா நான் அவர்கிட்ட ஒரு ஸ்பாட் அப்ப கேட்கறேன். ஒரு சீன் அப்புறம் அடிச்சுட்டு இருக்கும்போது நான் லிட்டரலி சீனை கவனிக்க மாட்டேன். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றது. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு அழகா இருக்க முடியும், எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு பர்ஃபெக்ட் மென் எப்படி இருப்பாங்களோ அதே கிளாஸா அவரோட ஹைஸ்ல இருந்து அவர் கேரி பண்ற விதத்துல இருந்து கான்ஃபிடன்ஸ் நிக்கிறதுல இருந்து நான் அட்மையர் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. நேர்ல பார்க்கும்போது என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்ல சார் நீங்க ஹேருக்கு எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க, இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, கலாய்க்கிறாரு நினைச்சு கேட்க ஆரம்பிச்சேன். விளக்கெண்ணையும் ரோஸ்மேரியும் கலந்து நீ அப்ளை பண்ணி பாரு, ஜெனட்டிக் உனக்கு போயிடும். சீரியஸா அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாருங்க. ரொம்ப கைண்டா. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் பேசணுமா, விளக்கெண்ணெய் போட்டு பேசணுமா, எனக்கு அப்படியே இல்ல. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய ஆளுங்களாம் அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க, நாம எவ்வளவு லவ்வா இருக்காங்கல்ல. அப்ப யோகி பாபு சொல்றதுல உண்மைதானே, 2 ரூபா சேகா தான் போட்டுட்டு இருக்கேன். அது மாதிரி அவங்க அவ்வளவுதான் சொல்லும் போது நான் சரி சார் நான் பல வருஷமா யூஸ் பண்றேன்யா, நீயும் யூஸ் பண்ணி பாருயா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அப்படியே நம்ம ஃப்ரீஸ் மூமெண்டா இருக்கும். ஓகே நம்ம நினைச்சது வேற நடக்கிறது வேற இல்ல. ஓகே, இப்போ திருச்சிற்றம்பலம் 3 வந்துச்சு. திருச்சிற்றம்பலம் உங்க லைஃப்ல ஒரு மேஜிக். அந்த ஒரு சீன் அவங்கள மொத்தமா மாத்தி விட்டுருச்சு. அந்த ஒண்ணு அந்த கேக் அடிக்கிற சீன், லாஸ்ட்ல எமோஷனலா அவர்கிட்ட அவங்க 2 பேருக்கு முன்னாடி அவங்க எதிர்த்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்கறது. இதுலயும் அதே மாதிரி தான். இதுல தியேட்ரிக்கல் மூமெண்டா கிளாப் வந்த ஒரு மூமெண்ட் பிரகாஷ் அப்படின்னு வந்தா சொல்லுங்க அப்படின்னு ஓடின உடனே அந்த தியேட்டர் ஒரு மாதிரி சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இது பர்சனலா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. தேங்க்யூ. ஸோ தியேட்டர்கள் பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? தியேட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃப்ரேம்ல இருக்குன்றது ஹாப்பி, அவ்வளோ பேரோட இருக்குன்றது ஹாப்பி. செகண்ட் ஹாப்பி எனக்கு அந்த 2 இடத்துல நோட் பண்ணாங்க. அந்த ஓடுறது ஒரு மூமெண்ட் ஒன்று, அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல நான் லைட் ஆஃப் ஆயிடும். மாமாட்ட நான் பேசுறேன் லைட் ஆஃப் ஆயிடும். தேங்க்யூ சார் உடனே நான் பயந்துருவேன். அதுக்கு அவர் சாரே கையில கேட்டாரு, இது என்ன பாமா வெடிச்சு எதுக்கு இவ்வளவு பயந்த அப்படின்ட்டு. இல்ல சார் ஒரு ரியாக்ட்ல பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சார் சொன்னாரு. படத்துல பார்க்க இப்ப சிரிச்சிட்டாங்க. ஸோ நமக்கே அறியாம பண்ண சில விஷயங்கள் நம்மளே அதை ரசிச்சு பார்க்கும்போது we feel like okay ஒரு குட்டி குட்டி இம்ப்ரூவைசேஷன். சின்ன சின்ன மேட்டர் நமக்கே தெரியாம பண்ணிருப்போம். அது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும்போது தான் ரியல் வெற்றியே தெரியும். ஓகே ஓகே. அங்க இருக்க ஒரு 50 பேர் 100 பேர் கை தட்டுறாங்க சொல்றதை தாண்டி அப்ப நமக்கு ஒரு டவுட்லயே இருப்போம். ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண உடனே அப்பதான் அப்பாடி ஒரு ஃபீல் ஒன்று வந்துருக்கும். ஏன்னா அங்க நம்ம ஒன்று பண்ணிடுவோம், மானிட்டர் பார்க்கறது அதெல்லாம் தெரியல. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி மானிட்டர் ஒரு ரெசிடேட் இருந்திருக்கும். பட் அது மக்கள் ரசிக்கும் போது அது பயங்கரமா இருந்திருக்கும்ல. ஓகே, இப்போ செட் மூமெண்ட் நாங்கள் ஒரு சிலதை பார்த்தோம். நீங்களே ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எனக்கு எப்போ இவரை பார்த்தாலுமே கேட்கணும் சார் அந்த பாடல் சார் அப்படின்னு. நாசர் சார் கூட உட்காந்து தென்றல் தீண்டும் போது பிளஸ் எல்லாருமே இந்த காலி வெங்கட் கொண்டு எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஆன் செட் மூமெண்ட் வித் தட் ஆர்டிஸ்ட் சூர்யா சார் இல்லாம மற்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நாசர் சார் அவங்களோட எப்படி இருந்தது? நீங்க அதே எந்த மூமெண்ட்ல இருக்கீங்களோ அதே நாஸ்டாலஜி மூமெண்ட்ல தான் நான் இருந்தேன். ஓகே. சார் அவர் ஆக்சுவலி என்ன பையன் தான் கூப்பிடுவாரு, நான் அப்பா அப்பான்னு கூப்பிடுவேன். ஆசா சார் நாங்க 2 பேருக்கு உண்டான ஒரு உறவே ரொம்ப ஃபன்னா ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்ல அவர்கிட்ட ஹாய் சொல்றதுக்கே பயந்தேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் இருப்பாரா போல, ஹாய்னா நீ யாருன்னு கேட்டுருவாரு போல அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஏதோ ஒரு சீன் பண்ணிட்டு இந்த பக்கத்துல அவர் கூட இருப்பேன். அப்ப அவரு சூர்யா சார் ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அப்ப சொல்லும் போது நான் ஷாக் ஆகி இதாகணும். அதுக்கப்புறம் மேல தனிப்பாட்டுவாரு. அதை மானிட்டர்ல பார்த்துட்டு என்ன அப்பதான் நோட் பண்ணிருக்காரு. நோட் பண்ணிட்டு இங்க வா அப்படின்னாரு. சார் அப்படின்றதுக்கு பரவாயில்லையே ரியாக்ட்லாம் நல்லா பண்றீங்களே சார், நீங்க கலாய்க்கிறீங்களா சார்? என்னப்பா சொன்னாலே கலாய்க்கிறா இருக்கு. இல்ல நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார். சார் நான் அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நான் அப்ப பேச வரும்போது அவரே பேசும்போது ஐ ஃபீல் ஸ்டக். ஓகே. அப்ப நாங்க ஆரம்பிச்சது ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒரே ரூம்ல தான். அங்க ரெஸ்ட் எடுக்கிற எல்லா ரூமும் ஒரே இடத்துல. நாங்க எல்லாருமே அவருக்கு சாப்பிட்றது செட்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட தான் பிடிக்கும். தனியா கேரவனு தனியா இடத்துல ஊட்டி போர்ஷன் அப்பவே இதுக்குன்னே ப்ரொடக்ஷன்ல சொல்லி ஒரு 5 டேபிள் போட்டு நாங்க எல்லாருமே அழகா உட்காந்து அவர் சார்ந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பரிமாறுவார். சார் பரிமாறுவார் தான் இது ஒரு எறா ஊறுகாய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு, இது ஒன்று சாப்பிட்டு பாருன்னு சொல்லி அழகா அவர் அந்த உறவு முறையே அழகா நான் பையா நான் அப்பா பா பா அப்படின்னுவேன், அவரு பையா 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 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உறவு தான். அப்போ எனக்கு ரொம்ப உரிமையாயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா ஃபோட்டோ எடுக்கணும், அவர் கையில் பை இருக்கு, நான் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட ஸ்டோரி என்னும் போது எனக்கு ஆசை அவர் என் தோல் மேலே கை போடணும்னு. பா தோல் மேலே கை போடுங்களேன் இருந்துக்கு. ஏன் நீ போட மாட்டேன் என் தோல் மேலே? எவ்வளவு பெரிய ஆளுங்க, இந்த விஷயம் வேணுமா? இல்ல அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு ஏன் நீ போட்டு கட்டி பிடிக்க மாட்டியா, நான் தான் தோல் மேல கை போடணுமா? அப்ப அழகா போடு, நல்லா டைட்டா போடுறா.
அப்பதான் நான் அந்த அந்யோன்யத்தை ஃபீல் பண்றேன். நம்ம போட்டோ எடுக்க போகும்போது அவ்வளோ இதா இருக்காரு. ஸோ அப்போ நிறைய பேசணும் நாயகன் படம் பத்தி, அவருடைய அவர்கிட்ட கிட்டத்தட்ட கமல் சாரோட இன்டெப்த் முதற்கொண்டு அவருக்கு அதான் அவருடைய பிளஸ் என்னன்னா, செட்ல உட்காந்து ஃபோன் நோண்டுறது, ஃபோன் பேசுறது எதுவுமே இருக்காது, எழுதிக்கிட்டே இருப்பாரு. நான் போவேன். நான் வந்து எந்த ஒரு ஜோன்ல எப்படி ஆயிட்டேன்னா, அவருக்கு நான் என்ன வேணாலும் கேட்கலான்ற ஒரு உரிமை எனக்கு கொடுத்துட்டாரு. என்ன எழுதுறீங்க இப்போ உட்காந்து, அப்படி என்ன வேலை எழுதுறீங்க, அப்படிதான் நான் பேசுவேன். உட்காந்து நான் எழுத சொன்னா உனக்கு புரியுமா, நான் சொல்றேன் கேளுனா, அன்னைக்கு நடந்த மூமெண்ட்ஸ் எழுதுவாருங்க. அதுல என்ன கத்துக்கிட்டாருன்னு எழுதுவாரு. ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதுவாரு. ஆமா, அது ஒரு புக்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஷூட்டுக்கு போறாருன்னா அதை எழுதுவாரு, அதை ஒரு மிகைப்படுத்திப்பாரு. இந்த புக்கை ஒரு கேரக்டரா பார்ப்பாரு, அந்த கேரக்டர் கிட்ட ஒரு பேசுவாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதான் கலைஞர். ஓகே கலைஞர் இன்னைக்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண நடிக்கிறதுக்கு அப்படின்னு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம கேட்கும் போது இன்னைக்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட என்னதான் கேட்டீங்களா? அதாவது இந்த சீனை தாண்டி இன்னைக்கு உன் நடிப்புக்காக காலையில எந்திரிச்சு நீ என்ன பண்ண, இப்படியே உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவியா அப்படின்னாரு. இருந்தா பண்ணுவேன் சார். அப்ப இதுக்கு என்ன பண்ணல? உங்களுக்கு அவருடைய அணுகுமுறை சினிமாவை அவரு எப்படி அந்த விதத்துல அந்த தாட் ப்ராசஸ் பயங்கரமா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன பண்ணீங்க, அது என்ன பண்ணீங்க, இந்த படம் ஜனநாயகன் கடைசியா அவரோட நடிச்ச அனுபவம் வரைக்கும் நான் கேட்டேன். அந்த அளவுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ அப்படி நம்ம தான் எனக்கு தென்றல் வந்து தீண்டும் போது மூமெண்ட் வந்து நாஸ்டாலஜிக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி அப்பா பாடலாம் பண்ணா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்கள் அழகாக ஆந்தமா எல்லாரும் ஜாலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸ் டைம். சூர்யா சாருக்குலாம் ஷூட் போயிட்டு இருக்கு. நாங்கள் சும்மா உட்காரும் போது சரி ஓகே வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு மூமெண்ட் தான் எனக்கு ஒரு லைஃப் டைம் மெமரியா எனக்கு ஆயிடுச்சு. அது இல்ல உண்மை ஊட்டில தான் ஷூட் பண்ணதுல? ஊட்டில தான் ஃபுல் ஊட்டி. ஓகே ஃபுல் ஊட்டி சேம் பிளேஸ், எல்லாமே எதுமே செட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் ஆர்கானிக்கா அங்க இருக்குது. ஆர்கானிக்கா இருக்குது. அந்த ஒரு மேடை மட்டும் போட்டது, அந்த கல்யாணத்துக்கான மேடை மட்டும் போட்டது, அந்த மைக் ஆமா அந்த மைக் எல்லாம் போட்டது, மத்த அந்த வீடு அரண்மனை காமிக்கிறது எல்லாமே அது உண்மையா அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் அங்க. ஸோ அங்கே தான் எடுத்தோம். ஓகே இல்லை இப்போ இந்த கேள்வி வந்து நான் ஓப்பனாகவே கேட்டுறேன். ஏன்னா உங்களோட பர்சனலாக தெரியும், பர்சனலாக பார்த்து நம்ம பேசி பழகியது ஒன்று இருக்குது. இந்த பாட்டில் நான் பார்த்தேன்னு சொன்னேன், விஸ்வநாதன் சென்ஸில் அந்த மேரேஜ் சாங்கில் பார்த்தேன்னு சொன்னேன். பவானி ஸ்ரீயோட பேரா நீங்கள் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த கமெண்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பவானிக்கு பப்பு பேரா இது எப்படாது அப்படிங்க. ஏன்னா அவங்க யாரோட தங்கச்சிரா, ஜீவியோட தங்கச்சிரா, அவங்க ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கன்னா வேற ஆர்டிஸ்ட் போடுவாங்க, பப்போட பேர் எப்படாது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இது ஏன் இருக்கக்கூடாது, அது ஏன் பண்ண முடியாது, டேரக்டருக்கு சாட்டிஸ்ஃபைடாக அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு கரெக்டாக நினச்சாலே போட்டிருக்காரு, இது ஏன் அப்படின்னு சொல்லி இது இந்த மனுஷனுக்கு தோணி இருக்குமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பாத்தீங்களா? நான் எல்லா கமெண்ட் படிப்பேன். நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் பார்க்க மாட்டேன். கமெண்ட்னா கமெண்ட் தான். எல்லாருமே ஒரு மூட்ல இருப்பாங்க, சொல்லட்டும் என்ன இருக்கு அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் வந்து எனக்கு ஒரு படம், சூர்யா சார் படத்துல நீங்க ஒரு பாட்டு, சூர்யா சார் வந்து ஒரு அதுல படத்துல நீங்க ஒரு பாட்டு உங்களுக்குன்னு இருக்க போது, உங்களுக்கு ஒரு மேரேஜ், அந்த பாட்டு பாட போறதே சூர்யா சார்ன உடனே அதுலயே நான் ஆஃப். நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. சூர்யா சாரோட மச்சான் ஓகே ஆஃப். நான் ஒரு கீரை செட்ல வந்து உங்களுக்கு கல்யாணம் போச்சு சார், அந்த ஒய்ஃப் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா யார் சார் நடிக்க போறாங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு, எங்க அந்த டீமோட ஏடி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஓகே அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். விடுதலை படம் பாத்தீங்களா? ஆமா அதுக்கு அதுல சூரிய சாரோடைய பேரா இருப்பாங்களே ஹீரோ, சூரிய சாரோடைய பேரா இருப்பாங்களே அவங்க யாரு? ஆமா அவங்க பாபி, அவங்க பவானி ஸ்ரீ அவங்க தான். எங்க விளையாடாதீங்க, அவங்க தாங்க. நீங்களே ஷாக் தான். நானே ஷாக் தாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஷாக், நான் ஒரு ஆடியன்ஸ் தான். அவங்க ரியாக்ட் பண்றது தப்பே கிடையாது. நான் வந்து ஷாக், நான் ஃபர்ஸ்ட் ஷாக். அவங்க ஒருத்தருடைய சிஸ்டர், இப்போ ஜிவி பிரகாஷோட சிஸ்டர்னும் போது அவங்க ஆல்ரெடி ஸ்டார், வெல் நோன் டிஜிட்டல் ஸ்டார்ஸ். நம்மள மாதிரி எங்கேயோ யூடியூப்ல மைக் அடிச்சுட்டு அப்படி ஒரு ஹிஸ்டரி கிடையாது. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ல நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கேள்வி, அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? நான் என் பாய் ஃப்ரெண்டு நான் நடிக்க அவங்க ஓகே சொன்னேன் சார், எல்லாமே ஓகே சார், நீங்க வந்தா மட்டும் போதும் சார். ஃபோன் கட்டு. நான் ரியலைஸ் பண்றேன், நான் என் மனசுக்குள்ள ரியலைஸ் பண்ணும்போது, நான் வந்து நடிக்கும் போது, நான் அவங்கள்ட்ட நேர்ல போய் பேசும்போது நம்ம ஒரு பிம்பம் வச்சிருப்போம்ல, ஜிவி பிரகாஷ் சாருடைய தங்கச்சி இவ்வளவு பெரிய படங்கள் பண்ணி, இவ்வளவு பெரிய படங்கள் பண்ணி, ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு பெரிய வெற்றிமாறன் சார் படம், அடுத்து அந்த படம் இந்த படம் அப்படின்னும் போது எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நம்மளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட திருச்சிற்றம்பலம் பார்த்திருக்கேன், கலக்கப்பகுதியார் பார்த்திருக்கேன். எனக்கு ஐ ஃபீல் லைக் நம்ம யாரெல்லாம் பெரியவங்க பெரிய இதில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே ரொம்ப கைண்டா
ரொம்ப அன்பா தான் இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ நான் ஆஷா சாரை பத்தி அப்படி சொல்றீங்க, சூர்யா சார் இப்படி பண்ணாருன்னு சொல்றீங்க. இவங்க ரொம்ப கைண்டா எனக்கு அவங்க என்கிட்ட கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. ஜாலியா நம்ம வீடியோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம். அவங்க ஏதாவது ஒன்று பேச வீடியோ பார்த்து அந்த பிடிஎஸ் பார்த்துருக்கோம். நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், நிறைய கமெண்ட் அடிச்சு ஏதாவது ஒன்று நடக்கும். அங்கே பார்த்து நாங்கள் பொண்ணு மாப்பிள்ள தானே பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அங்கே டான்ஸ் போயிட்டு இருக்கோம், நாங்கள் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நீங்க இதுக்கு சிவகார்த்திகேயன் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கைண்டா, ரொம்ப அழகா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து செட்டிலேயே பிஹேவ் பண்ணுவோம். அவங்க ஒரு ஸ்டார்டமான ஒரு கிட்டுன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அடுத்து நான் ஃப்ரேமில் பார்த்து எனக்கு வீடியோவாக பார்க்கும்போது எனக்கு கமெண்ட் வரும்போது நான் அந்த கமெண்ட் போகிற நம்பர் தானே உங்களுக்கே தான் நான் ஒரு ஸ்டார் கிட்டு கிடையாது, நான் ஒரு ஸ்டார்டம் கிட்டு கிடையாது, நெப்போ கிட்டு கிடையாது. நான் ஒரு காலத்தில் ஒருத்தர் கமெண்ட் போட்ட ஒரு ஆள் தானே, அதனால என்ன கமெண்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே அந்த ஆச்சரியம். ஓகே ஓகே ஓகே. அதுதான் நான் அப்போ நம்பின ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் எதுக்காக நம்ம நோக்கி உழைக்கிறோமோ, எது நம்ம ஆசைப்படுறோமோ, என்னவா இருக்கும்னு நினைக்கிறோமோ, அதை நீங்கள் மற்ற மனிதர்கள்ட்ட ஷேர் பண்ணாமல், மற்ற மனிதர்கள் மேலே நம்பிக்கையை வைக்காமல், உங்கள் மேலேயும் மேலே இருக்கிற மேலேயும் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ நடந்துடுவீங்கன்றது ஒரு பெரிய உதாரணம் தான் என் லைஃப். ஓகே ஓகே. நடந்த வரைக்கும் இப்போ அங்கிருந்து ஜேர்னி ஆரம்பிச்சு இங்கே வர வரைக்கும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.